இந்த ஆண்டுக்கான ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், அதாவது வந்து வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ்நாட்டுடைய ஸ்காலர்ஷிப் வந்து 362 பேருக்கு வந்து இந்த ஆண்டு வந்து நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது விசா பிரச்சனை இருக்குது, யூனிவர்சிட்டி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறையா புகார்கள் வந்திருக்கு. அதை தொடர்ந்து வந்து என்னுடைய துறை ரீதியான செயலாளர், டைரக்டர் எல்லாருமே இது கொடுத்து பேசி, அதாவது நம்முடைய அரசு ஒதுக்கி இருக்கின்ற அந்த 362 பேரும் போய் படிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இது குறித்த பல்வேறு சந்தேகங்கள் வந்து மாணவர்களுக்கான சந்தேகங்கள் அல்லது வெளியில் வந்து இது அரசியலுக்காக பேசக்கூடியவர்களுக்கான ஒரு பதிலாக இல்லாமல், அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை, அந்த மாணவர்களுடைய இலக்கை வந்து நிறைவு செய்வதற்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 131 கோடி ரூபா வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டுமே நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். எங்களுடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா 131 கோடி ரூபா வந்து இதுகாரும் வந்து இதுக்கு முன்னாடி எந்த சூழல் ஒதுக்க முடியல. ஆக இந்த சூழலில் மாணவர்களுடைய கல்வி, மாணவர்களுடைய வாழ்க்கை, மாணவர்கள் குடும்பத்துடைய சூழல் கருதி நாங்கள் அதை வந்து அரசிட்ட கேட்டு அதை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். ஆக இந்த வகையில் வந்து இந்த 362 பேரும் செல்வதற்கான எல்லா முயற்சியும் செஞ்சிட்ருக்குறோம். இது குறித்த அந்த டெக்னிக்கலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய செயலாளர் அவர்கள் இப்பொழுது பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். புரியுதுங்களா? நான் அப்படி பேசுகிறேன். சரியா. இந்த ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அமைச்சர் கூறியது போல் 362 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வழங்கப்பட்ட மாணவர்கள் அனைவருமே அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில், ஏன்னா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒவ்வொன்றும் அட்மிஷன் டைம் ஒவ்வொரு மாதிரி ப்ராசஸ் இருக்கும். அதனால் அந்தந்த மாணவர்கள் அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு ஏற்றவாறு அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அவங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் தான் யூகே சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மாணவருக்கு விசா ப்ராசஸிங் பண்ணும்போது எங்களுக்கு வந்து நேஷ்னல் கவர்மெண்ட்டில் இருந்து அப்ரூவல் கிடைச்சா நாங்கள் விசா ப்ராசஸ் பண்ணுவோம், மற்ற ஏஜென்சிஸ் கொடுக்குற மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெல்லோஷிப்பை எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே எங்கள் கவனத்துக்கு வந்த உடனே இமீடியட்டாக வந்து டைரக்டரும் நானும் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதி இதை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட கவனத்துக்கு கொண்டு போய் இந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணணும். ஏன்னா இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விதிமுறை ப்ரொசீஜர். நம்ம ஸ்காலர்ஷிப் வந்து சென்ற ஆண்டும் இது கொடுத்துருக்கோம், அதுக்கு முந்தைய ஆண்டும் கொடுத்துருக்கோம். எல்லா யூனிவர்சிட்டியும் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த ஆண்டு யாருக்கும் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் அனைவருடைய கல்லூரி அட்மிஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதியிருக்கோம். அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் வந்து அதே மாதிரி எஸ்ஜே மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இது இல்லாமல் ஹை கமிஷன், பிரிட்டிஷ் டெப்டி ஹை கமிஷனருக்கு தொடர்பு கொண்டு இது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் ரிசால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மீன்வைல் யூனிவர்சிட்டிக்கு டைரக்டரேட்லேருந்து டைரெக்டாக ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நாங்கள் வந்து இட் இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட், இட் இஸ் போனஃபைடு என்டிட்டி. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்டோட வெல்ஃபேருக்காக நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த ஹானர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கும் டைரெக்டாக நாங்கள் எழுதியிருக்கோம். சில பேர் அந்த ஃபார்மேட்டில் மாற்றி கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் என்ன ஃபார்மேட்டில் கேட்டாங்களோ அதை நாங்கள் திருப்பி எழுதியிருக்கோம். ஸோ இந்த பணி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. செப்டம்பர் மாதம் தான் வந்து முழுமையாக அந்த அட்மிஷன் ப்ராசஸில் மேஜர் சங்க் வந்து செப்டம்பர் மாதம் அட்மிஷன் நடக்கும். இப்போ இது வரைக்கும் ஒரு 6-7 மாணவர்கள் போய் அட்மிஷன் போட்டாங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த ப்ரொசீஜர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. விசா ப்ராசஸிங்க்கு வேறு எந்தெந்த ஹை கமிஷன், எந்தெந்த எம்பசி மூலமாக ஃபெசிலிட்டேட் பண்ணணுமோ அதையும் நாங்கள் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆண்டு இந்த நடைமுறையெல்லாம், புதிய நடைமுறைகள் என்னென்னலாம் செஞ்சால் எளிதாக்கப்படுமோ, மாணவர்களுடைய அட்மிஷன் வந்து எளிதாக முடியுமோ அதையெல்லாம் பண்ணுறதுக்காக இந்த தடவை கூடுதலான ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் கூட நாங்கள் பின்பற்ற இருக்கிறோம்.
இந்த ஆண்டு அட் எனி காஸ்ட்டு 362 மாணவர்கள் யாருக்குமே எந்த விடுபாடும் இல்லாமல் அனைவருடைய அட்மிஷனுக்கும் நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். இதில் ஒரு சில அட்மிஷனை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த விசா காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா அதை கொடுக்கறதுக்கு நமக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ அவர் 2 காலேஜில் அட்மிஷன் வாங்கியிருப்பார். இந்த விசா ப்ராசஸ்னால ஒரு யூனிவர்சிட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட, நான் சார் எனக்கு இன்னொரு யூனிவர்சிட்டியில் வாய்ப்பு இருக்குது, எனக்கு அதை கொடுங்கன்னு சொன்னால் கூட we are giving. அந்த கட் ஆஃப் லைனுக்குள்ளார அப்ளை பண்ண செலக்ட் ஆன அத்தனை பேருக்கும் அவர்களுடைய ஆல்டர்னேட் வாய்ப்பு இருந்தாலும் அதையும் நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 42 மாணவர்களுக்கு மாற்று யூனிவர்சிட்டி கேட்டாங்க, அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் மாணவர்கள் பேனிக் ஆக வேண்டியது இல்லை. இதில் வந்து எந்த குளறுபடியும் இல்லாமல் அவங்களுடைய பீஸ்ஃபுல்லாக அட்மிஷன் ஆகிறதுக்கான அனைத்து ஸ்டெப்பும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். எம்எஸ்ஆர்டிக்கு எழுதியிருக்கக்கூடிய நம்ம எழுதியிருக்கக்கூடிய லெட்டரில் என்ன சார் கேட்குறோம்? அவங்க டீம் ஃபார்ம் பண்ணணும், இந்த பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணுறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோமா, இல்லை என்னென்னு கேட்குறோம் அவங்ககிட்ட மத்திய அரசுக்கிட்ட? அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பிரிட்டிஷ் ஹை கமிஷனுக்கு சொல்லி இது வந்து கிட்டத்தட்ட 362 பேரில் 300 பேருக்கு மேலே யூகே தான் போகிறாங்க. ஸோ இவ்வளோ மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறது அந்த கண்ட்ரிக்குமே நல்லது. ஸோ அந்த கண்ட்ரியில் இவ்வளோ மாணவர்கள் வந்தால் அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் நல்ல ஒரு ஸ்கோர், அவங்களுக்கு தான் நல்ல கிரெடிட் கிடைக்கும். அதெல்லாம் சொல்லி இது தொடர்ந்து வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தான் இது பெனிஃபிட்னு சொல்லி அதை இம்ப்ரெஸ் பண்ண சொல்லி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக அந்த ஹை கமிஷனுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி யூகே கவர்மெண்ட்டு ஆமாம் கரெக்டுன்னா தே வில் அக்செப்ட். அதுக்கு என்ன அவங்க ரீசன் சொன்னாங்கன்னா, சில என்ஜிஓஸ் ஆர் நான் என்டிட்டிஸ், சம் என்டிட்டிஸ் வந்து அவங்க ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, சில பேர் ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த ஆஃபர் போதுமானதாக இருக்காது. அந்த போதுமான ஆஃபர் இல்லைன்னா பசங்க வந்து அங்கே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, தே குட் நாட் கண்டினியூ தேர் எஜுகேஷன். அப்போது அவங்க இன்பிட்வீன் பிரேக் ஆகிற மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது. யூனிவர்சிட்டி கட்ட வேண்டியது முழு தொகை கட்ட முடியாமல் போயிடுது. அதன் மாதிரி ஒரு அன்ஆத்தென்டிக்காக இருக்கக்கூடிய சோர்ஸஸை நம்பி நம்ம சேர்த்துக்க முடியல, அதனால் இந்த பிரச்சனைன்னு சொல்லி விசா அத்தாரிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம கேஸ் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இல்லை. இது வந்து ஒன்லி திங் தேர் என்டார்சிங் த கண்ட்ரிஸ் நேஷ்னல் கவர்மெண்ட்டோடைய இதுன்னு என்டார்ஸ் பண்ணால் அவங்களுக்கு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து as a ஸ்டேட் கவர்மெண்ட், sovereign ஸ்டேட் கவர்மெண்ட், we are also following all the due procedure சொல்லி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் லெட்டரில். சொல்லிவிட்டு இதை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக ஹை கமிஷன், பிரிட்டிஷ் ஹை கமிஷன் மூலமாக இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லி இதை கிளியரன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். தே வில் டூ இட். இந்தியாவே நம்ம மட்டும் தான் தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய இல்லை, மகாராஷ்டிரா ஸ்டேட்டு மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே இருக்குது. அவங்க நம்பர்ஸ் கொஞ்சம் குறைவாக கொடுக்கலாம், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல, பட் நம்பர்ஸ் வந்து அவங்க குறைவாக இருக்கலாம். ஆஃபர் பண்ணுற ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு பார்ட்டு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், நம்ம தான் அதிக தொகை கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த தடவை அதிக நம்பரில் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் ஒரு காரணம். 362 இந்த இயர் நம்ம ஓகே பண்ணிட்டோம் சார். அப்கமிங் இயர்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா? அரௌண்ட் 500 இல்லை, அது தேவையின் அடிப்படையில் தான். அம்பேத்கர் பேர்ல தான் சார் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப். இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நீங்க அசம்பிளி கூட சொல்லியிருந்தீங்க, இந்த பாட்சா கமிட்டி ரிப்போர்ட் வந்தோன்னா ஆணவ கொலைக்கு தொடர்பா ஒரு இந்த அசம்பிளி கூட தொடர்பிலேயே நீங்க வந்து எதுவும் பில்லு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து கேஎன் பாட்ஷா அவர்கள் வந்து இன்னும் 9 மாதங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்குறாங்க. அதில் வந்து அவர் விக்டிம்ஸை மட்டும்தான் பார்த்து அவங்களுடைய இதை வந்து கேட்டிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய கருத்துக்கள் என்ன கேட்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் கேட்டிருக்கோம், மற்றவங்கள்ட்ட கேட்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து அவங்கள அந்த எல்லாத்தையும் கருத்து கேட்டு, இல்லை சோசியல் ஆக்டிவிஸ்ட்டை கருத்து கேட்டு, இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்டையும் வந்து அவங்க சந்திப்புக்கான நேரம் கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கப்புறம் கட்டாயம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கருத்து கேட்டதுக்கப்புறம் தானே பண்ணுவாங்க. அதனால் அந்த அடிப்படையில் இந்த ஆணவப்படுகொலை தொடர்பான அந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்பான இந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட நாங்கள் வந்து கொடுப்போம். துறை ரீதியாக நாங்கள் வந்து அந்த அடிப்படையில் வந்து இது வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது தொடர்பாக அறிவிப்பு செய்வார்கள். சார், ரீசன்ட்டா வந்து சிஎம் எம்சி ராஜா ஹாஸ்டல்ல ஆய்வு பண்ணியிருந்தாரு. மாணவர்கள் பல கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க, நம்மளும் சில செஞ்சிருக்கோம். அதே போல அவங்க எல்லா கோரிக்கையும் நம்ம நிறைவேற்றிட்டோமா? அதே போல சமூக நீதி விடுதிகள் மற்ற விடுதிகள்லயும் மாணவர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்களா? அது மேல நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கோம்? கம்ப்ளைண்ட் இருக்குது, கம்ப்ளைண்ட் இல்லாமல் இல்லை, குறைகள் இல்லாமல் இல்லை.
உணவு நாங்கள் வந்து இப்போ வந்ததுக்கு பிறகு உணவு மாணவர்களுக்கு வந்து கூடுதலாக கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கூடுதலுங்கிறத விட ஸ்ட்ரென்த்தாக என்ன அரசு ஒதுக்குறதோ அதை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறதுனால தான் வந்து வளர்ச்சி எல்லாமே வந்து குறைவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஊட்டச்சத்தை வந்து நம்ம கூடுதல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து மாணவிகளுக்கு வந்து அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நம்முடைய வீட்டில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறது போல தான் இப்போ நாங்கள் வந்து துறை ரீதியாக வந்து ரொம்ப மெனக்கெடுக்கிறோம் அல்லது வந்து கவனம் செலுத்துகிறோம். எந்த இடத்துலையும் குறை இல்லாமல் வந்து அதை குறைகளை நீக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்ருக்கோம். அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எம்சி ராஜா விடுதியில் ஆய்வு செய்த பிறகு இன்னும் கூடுதலாக எங்களுடைய கவனம் வந்து அதுக்கு முன்னாடியே அதை செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ கூடுதலாக பண்ணிகிட்ருக்குறோம். உணவில் வந்து நாங்கள் வந்து அதை கவனம் செலுத்துகிறோம். மாணவர்களுக்கு வந்து உணவு முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அதனால் இந்த ஆண்டுக்கான அந்த இதுவும் வந்து அவர்களுக்கான தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்வதற்கான இலக்கை நாங்கள் அடைகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர்னால துவக்க பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதா தொடர்ந்து கடந்த ஆட்சி காலத்தில் இருந்து ஓராசிரியர் பள்ளிகள்லாம் இயங்கிட்டு இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த வாலாஜாபாத் உள்ள இருக்கிற ஆசூர்ன்ற ஒரு கிராமத்திலாம் கூட இருந்தது. இப்போ அதெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கா இல்லை அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அந்த ஓராசிரியர் பள்ளிகள்லாம் ஈராசிரியர் பள்ளிகள் மாற்றப்பட்டிருக்கா நீங்கள் வந்ததுக்கு பிறகு? நம்மளுடைய தொடக்க பள்ளிகள் மட்டும் இல்லை, பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் ஆதிராவிட பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ, அதாவது பள்ளி கல்வித்துறையில் என்ன ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்களோ அதே ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பெண்டிங் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து டெட் குவாலிஃபிகேஷனில் சம் இஷ்யூஸ் இருக்குது கோர்ட் இன்டர்வென்ஷனால். இப்போ அந்த இன்டர்வென்ஷனில் எதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்களோ அந்த ப்ரொமோஷன் ப்ராசஸும் பேரலாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம், சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் கோர்ட் வெர்டிக்ட். அதனால் இந்த கேப் டீச்சர் வேகன்சி, நான் டீச்சிங் வேகன்சி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணுறதுக்கு டேக்கன் ஸ்டெப்ஸ். எவ்வளோ சார் தேவைப்படுது இந்த ஆதிராவிட துவக்க பள்ளிகளுக்கு மட்டும் ஆசிரியர்கள் எவ்வளோ தேவைப்படுது? கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ளஸ் நம்பர், ஒரு 350 நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அந்த அளவுக்கு அது வந்து எஸ்எம்சி வச்சு இப்போது நடந்துகிட்டு இருக்கு. எஸ்எம்சி வச்சு வேக்கண்ட்டாக இல்லை, அதே குவாலிஃபிகேஷனோட எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பள்ளி மேலாண்மை குழுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க என்கேஜ் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட் யாரும் டீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கற்றல் எங்கேயும் தடைப்படலை. ஹாஸ்டலில் ஒரு சப்ளிமெண்ட் அமைச்சர் சொன்னதோட சப்ளிமெண்ட்னா முதலமைச்சர் ஆய்வுக்கு அப்புறம் இது சமூக நீதித்துறை ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் 2 ஆதிதிராவிட நலத்துறை ப்ளஸ் பிசிகள் ட்ரைபல் இருக்கிற எல்லா ஹாஸ்டலுக்குமே அந்த உணவு தரம் கரெக்டாக இருக்கான்னு ஆய்வு பண்ணுறதுக்காக அந்த 3 துறை அலுவலர்களும் 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தி எந்த இடத்துல என்ன இஷ்யூ அப்படின்னு டைம்லி சப்ளை இருக்கா, குவாலிட்டி இருக்கா, குவான்டிட்டி சரியாக இருக்கா, ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்காக டைரக்டர் எடிக்கல், டைரக்டர் பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விரிவான ஒருங்கிணைப்பு கூட்டம் 2 வாரம் செகண்ட் டியூஸ்டே ஆஃப் எவ்ரி ஃபோர்ட்நைட் அது நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ரோவிங் டீம் போட்டுருவோம். நாங்கள் திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, உணவு சரியான டைமில் கொடுக்குறாங்களா, குவான்டிட்டி குவாலிட்டி சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்குவாட் மாதிரி போட்டு அதை பார்த்துட்ருக்கோம். இல்லை மெனு வந்து முன்னாடி அந்த இடையில் ஒரு கேஸ் தட்டுப்பாடு இருந்த காரணத்தினால சில மெனுவெல்லாம் கொடுக்கல, சப்பாத்தி தோசை மாதிரிலாம் கொடுக்கல. இப்போது ஸ்டாண்டர்ட் மெனு என்ன கொடுத்துருக்கோமோ அந்த மெனு இன்சிஸ்ட் பண்ணுறோம். வேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆன் மெனு. சேஃப்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம சிசிடிவி கூடுதலாக நம்ம பொறுத்தி இருக்கோம், அதில் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம சிசிடிவி வந்து சிம் பேஸ்டு சிசிடிவி எல்லா ஹாஸ்டல்லையும் பொறுத்திருக்கோம். சிசிடிவி கேமரா, அங்கே உள்ள பயோமெட்ரிக் சிஸ்டம். ஸோ இதை வந்து நம்ம எனி டைம் நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து நாங்களே வந்து ரேண்டமாக எதையாவது ஒரு ஹாஸ்டலை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனாக தான் ஆகிட்டு இருக்கான்றதுக்காக இந்த ஏஎம்சி அந்த டீம் போய் எல்லா சிசிடிவி கேமராவையும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்கும் இப்போ பண்ணியிருக்கோம். போதைப் பொருட்கள் நடமாட்டம் பயன்படுத்துறது ஏதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது அந்த போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமாக ஏதாவது நம்ம முன்னெடுக்கிறோமா, இல்லை அதை கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது குழுக்கள் ஏதாவது அமைச்சு? பொதுவாக வந்து இங்கே நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டம், சர்வேலன்ஸ் சிஸ்டத்தை தாண்டி பீரியாடிக்கல் அந்த பீட்ஸ் போகிறவங்க எல்லாமே அந்த சைடில் எக்ஸ்டர்னல் நபர்கள் வெளியே வராமல், அதுபோல் வாசலில் இருக்கக்கூடிய கடைகள் அது மாதிரிலாம் ஏதாவது சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் சேல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் மாதிரிலாம் ஏதாவது இருக்கா,
அதெல்லாம் அது சாக்லேட் மாதிரி வேறு ஏதாவது சூபத்தில் வருதா இது எல்லாத்தையும் அந்த கன்சர்ன் டீம்ஸ் போய் ஸ்குவாட் பார்த்துட்டு இருக்காங்க. இது போக ஒரு பீரியடிக்கல் மெடிக்கல் செக்கப்பு எங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களோட ஹெல்த்து ஓவரால் வெல்பீயிங் நல்லா மெயின்டைன் ஆகுதா, யாருக்காவது ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன் தேவைப்படுதா அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறோம். அதுக்காகவும் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சார் இப்போ ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய ஃபண்டு வந்து டிஎம்கே பீரியடில் வந்து திருப்பி அனுப்பப்பட்டதா ஒரு புகார்கள் இருந்திருக்கு. இப்போ அந்த நிலை எப்படி இருக்கு? தொகை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வர வேண்டிய தொகை இப்போ மெஜாரிட்டி ஸ்கீமுக்கு எல்லாமே இந்த எஸ்என்எஸ் பர்ஸ்ன்ற ஒரு சிஸ்டம் ஒன்றும் வருது. அதாவது 60% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆதிதிராவிடர் நலத்தை பொறுத்தவரை 60% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டு, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு 40% எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவு 60% அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, அப்புறம் நம்ம திருப்பி அனுப்புகிற கொஷின் டெஸ்னா ரைஸ். அதனால் 60-40 தாண்டி விகிதாச்சாரம் இல்லை. ட்ரைபலாக இருந்துச்சுன்னா 75-25. ஸோ கரெக்டாக அவங்க 75 தான் கொடுப்பாங்க, நம்ம 25 தான் கொடுக்க முடியும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாப் அப் பண்ணலாம். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பசங்களுக்கு கொடுக்குறோம், அதனால் நாங்கள் கூடுதலாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ கன்வெர்டட் ஆதிதிராவிட கிறிஸ்டின் ஆதிதிராவிடர்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அதுக்கு இருக்காது, அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேர் பண்ணிக்கும். அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்த பணம் அன்ஸ்பெண்டாக திரும்பி போகுதுன்ற கொஸ்டின் டஸ் நாட் ரைஸ். சார் ஆவண கொலை அதுக்கான ஒரு சட்டத்தை வந்து விரைவில் இருக்குன்னா அது காலதாமதம் ஆகுது. தென் மாநிலங்கள்ல அதாவது தென் மாவட்டங்கள்ல இது இந்த ஒரு 3-4 மாதங்களா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை இப்ப தற்காலிகமா எடுக்க போறீங்க இந்த துறை சார்பாக? இல்லை, உடனடியாக வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட நான் வந்து கவின் ஆணவ படுகொலை நடந்த பிறகு 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு நான் கலந்துட்டு வந்தேன். தென் மாவட்டங்களில் அது ஒரு சமூக நல்லிணக்க கூட்டங்கள் நடத்துறது, இன்னும் கூடுதலாக வந்து அதாவது இது தொடர்பாக செயல்படுறவங்க, இந்த மாதிரி படுகொலையில் ஈடுபடுகிறவர்கள், இவர்களை வந்து எந்த விதமான தயவுதாட்சணியும் இல்லை, எல்லாரையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இது ஒரு பக்கம். ஆனால் இது தொடர்பான முழுமையான இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக தான் இதை கட்டுப்படுத்த முடியும். நாங்கள் வந்து எங்கள் துறை ரீதியாக இப்போ என்னென்னா அந்த பகுதியில் வந்து ஒரு சென்ட்ரு, அதை எப்படி வந்து நாங்கள் வந்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்குறது, என்ன மாதிரி அதை டைவெர்ட் பண்ணுறது அந்த இளைஞர்கள் அப்படிங்கிற குறித்து வந்து நாங்கள் வந்து ஆலோசனை செஞ்சு அதை செயல்படுத்துகிற இடத்துல நாங்கள் வந்து தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் கட்டாயம் இந்த பட்ஜெட்லேயே வந்து அதற்கான அறிவிப்புகளும் வந்து இன்றைக்கி அது தொடர்பான மீட்டிங் தான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி வந்து எங்கள் ஒரு ஐஜி எல்லாமே வந்திருக்கிறாங்க, ஹோம் செக்ரட்டரி தலைமையில் இன்றைக்கி நடந்த மீட்டிங் அது தொடர்பான மீட்டிங் தான். எப்படி வந்து அந்த சட்டத்தை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து என்ன மாதிரி வந்து அணுகிறது, அதில் போடுற வழக்கறிஞர்கள் அதை எப்படி நடத்துறது, எம்எஃப் இல்லாமல் எப்படி நடத்துறது, எப்படி கன்விக்ஷனை கூட்டுறது, இதில் நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறோம். இது வெறுமனே வந்து சட்டத்தின் அடிப்படையில் இல்லைனா வந்து ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு முழுமையாக இது எப்படி செயல்படுத்தி வெற்றி பெறுறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பண்ணோம். அதுக்காக தான் இன்னைக்கு நடந்த கூட்டம் நடந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வழக்கு எடுக்கிறதுலையே கொஞ்சம் காலதாமதம் ஆகுது இந்த பிரச்சனைகள் வரும்போது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட தென் மாவட்டங்கள் தான் அதிகமாக படித்தவங்களே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கே அந்த லேக் ஆகுது இந்த பிரச்சனைகள் வருவதற்கு? இல்லை, அது பல்வேறு காரணிகள். இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சமூக கட்டமைப்பில் ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு காரணங்கள் வரும், திடீர்னு ஒரு பதட்டம் ஒன்று ஏதாவது ஒரு அதனால் இதுதான் அப்படிங்கிறது காரணி வந்து காஸ்ட்டு தான். அது அகச்சூழலோ புறச்சூழலோ வந்து அந்த சமூக கட்டமைப்பில் வந்து அதற்கான இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இதை ஒட்டுமொத்தமாக வந்து எல்லோரும் கூட்டு பொறுப்பு இருக்குது. அரசு, சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லோருமே சேர்ந்து தான் இதை வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஒரு படுகொலை நடக்குது, அந்த படுகொலையை வந்து கண்டிக்கணும், படுகொலை வந்து நடக்கக்கூடாது, அது மர்டருக்கு வந்து நம்ம வந்து எதிராக இருக்கணும் அப்படிங்கிற இதிலேருந்து தான் நம்ம வந்து அரசு நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் இதை தடுப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் லேக்காக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். நான் இந்த எஸ்சிஎஸ்டி ஃபண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த காலை உணவு திட்டம், இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் பணம் எடுக்கிறதா தொடர்ந்து சமூக வலைதளங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்னதான் சார்? அதுல இருந்து
பிரச்சனைக்கான தீர்வு என்ன, ஏன் தொடர்ந்து அதை பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு? அந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் அப்படின்றது என்ன, எதனால அது திரும்ப திரும்ப வெளிவருது? இல்லை, உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஆக்ட் 2024 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சட்டத்துக்கு முன்னாடியே எஸ்சிபி டிஎஸ்பின்னு சொல்லி 2 சப் காம்பனண்ட்னு இருக்கும். அதை தான் இப்போ சட்ட பாதுகாப்பு இப்போ கொடுத்துருக்கோம். மீனிங் இப்போ வந்து ஒரு 100 ரூபா ஒரு துறை 100 ரூபா ஒதுக்கீடு, வெல்ஃபேர் பட்ஜெட் 100 ரூபா அப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் நம்மளுடைய ஸ்டேட்டோட பாப்புலேஷன் எஸ்சி/எஸ்டி பாப்புலேஷன் 21%. ஸோ 21% வந்து எஸ்சி/எஸ்டி மக்கள் வெல்ஃபேருக்காக செலவு பண்ணணும். இது வந்து சட்டம். ஸோ அந்த அரசில் வந்து கிட்டத்தட்ட 50 துறைகள் இருக்குது அப்படின்னா 50 துறைகளில் ஒரு சில துறைகள் வந்து 40% எஸ்சி/எஸ்டி மக்களுக்காக செலவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம எஸ்ஜே துறை வந்து கிட்டத்தட்ட 90% எஸ்சி/எஸ்டிக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. இப்போ பிசி எம்பிசி மைனாரிட்டிஸ் துறை வந்து அவங்க கிட்டத்தட்ட 90% பிசி எம்பிசி மைனாரிட்டி தான் பண்ணுவாங்க. 4-5% தான் வந்து எஸ்சி/எஸ்டிக்கு செலவு பண்ண முடியும். அதனால் இது எல்லாம் சேர்த்து பல்வேறு துறைகள் எல்லாம் சேர்த்து க்ரக்ஸ் என்னென்னா 100 ரூபா ஸ்டேட் செலவு பண்ணால் 21 ரூபா எஸ்சி/எஸ்டி வெல்ஃபேருக்காக ஒதுக்கிடும். அந்த தொகை வேறு பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. இதுதான் வந்து க்ரக்ஸு. இதே 100 ரூபா எஸ்ஜே துறைக்கு 100 ரூபா இருக்கும், பேக்வர்ட் கிளாஸுக்கு 100 ரூபா இருக்கும், போக்குவரத்து துறைக்கு 100 ரூபா இருக்கும், மாதத்துக்கு 100, ஒவ்வொரு துறைக்கும் 100 ஒதுக்குவாங்க. அந்த 100ன்னு ஒதுக்கும்போது இப்போ சத்துணவு சாப்பிட்றவங்க எஸ்சி மாணவர்கள் இருப்பாங்க, பிசி மாணவர்கள் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அந்த துறை அவங்களுடைய பட்ஜெட் 100 ரூபாயில் பிரிப்பாங்க. அதில் 20% எஸ்சி மாணவர்கள், 1% எஸ்டி மாணவர்கள், 79% வந்து அதர்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரியை பட்ஜெட்டை பிரித்து காட்டுவாங்க. ஒவ்வொரு துறையும் இதே மாதிரி அவங்களுடைய எந்த அலோகேஷன் கொடுத்தாலும் இது மாதிரி 3ஆக பிரித்து காட்டி தான் அந்தந்த ஹெட்டில் போய் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு சில துறை அதிகபட்சமாக எஸ்சி மாணவர்களுக்கு 20% பதிலாக இங்கே பெனிஃபிஷரி அதிகமாக இருக்காங்க, நாங்கள் 30% ஒதுக்கீடு செய்கிறோம், 30% பண்ணால் அது நல்ல விஷயம்தான். 30% எஸ்சி மாணவர்களுக்கான பணத்தை எடுத்து வேறு எதுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னு கிடையாது. அந்த துறை சார்பாக அந்த எஸ்சி மாணவர்கள் மாணவியர்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த பலன் இந்த துறை மூலமாக போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ 35% பணத்தை வேறு துறைக்கு வேறு துறை பயன்பாட்டுக்காக இந்த துறையிலேருந்து எடுத்துட்டாங்கன்றது கிடையாது. ஸோ நம்ம துறை பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட் வந்து இந்த வருஷம் அலோகேஷன் 3900 கோடி. ஸோ 3900 கோடி ரூபாயில் இருந்து யாரும் எடுக்க முடியாது. ஸோ இந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்த தொகை அப்படியே இருக்கும். இதை யாரும் எடுக்க முடியாது, நம்ம தான் செலவு பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்காக சேர்த்து எல்லா துறை சார்பாக 25,000 கோடி இந்த வருஷம் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இந்த 25,000 கோடிங்கிறது சென்ற ஆண்டு ஒதுக்கீடை விட ஏறத்தாழ 22% அதிகம். 5,000 கோடி ரொம்ப அதிகம். ஸோ இந்த 25,000 கோடி ஏர்மார்க்டு பட்ஜெட் ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். இது 25,000 கோடி வந்து கூடுதலாமே தவிர இது குறைய முடியாது. அது இங்கே வந்துட்டு போகிறதுனால இங்கேருந்து இங்கேருந்து வரவே வராது. கேஷ் வந்து கேஷ் டெஸ்ட் ஒன்று தான், ட்ரெஷரி ஒன்று தான். துறைக்கு இந்த துறையிலேருந்து எடுக்கப்படுதுன்ற இந்த துறையிலேருந்து எடுக்கவே முடியாது. 25,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியாச்சு. 25,000 கோடியில் நம்மளுடைய எஸ்ஜே துறையோட அமௌண்ட் வந்து 3,900 crores. ஸோ 3,900 கோடியிலேருந்து அவங்க எடுக்கவே முடியாது. தட் இஸ் மென்ட் ஃபார் திஸ் டிபார்ட்மெண்ட். அது போக மிச்சம் 22,000 கோடி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த 22,000 கோடி எல்லாம் அந்தந்த துறைக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான். மென்ட் ஃபார் எஸ்சி/எஸ்டி வெல்ஃபேர். எஸ்சி/எஸ்டி வெல்ஃபேர் நம்ம துறையில் மட்டும்தான் பயன்படுறாங்கன்னு இல்லையே, எல்லா துறையிலையும் எஸ்சி/எஸ்டிக்கு ஒதுக்கணுன்றது தான். ஸோ அந்தந்த துறை கணக்கு போடும்போது 3ஆக பிரித்து காட்டுவாங்க. பொதுவானது, எஸ்சிக்கானது, எஸ்டிக்கானதுன்னு பிரித்து காட்டுவாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு பணத்தை எடுத்து இன்னொரு பணத்தில் போட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அதே மாதிரி அந்த சட்டத்துக்கு அப்புறம் இன்கேஸ் ஒரு துறை வந்து செலவு பண்ணாமல் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷத்தில் அந்த பணம் திருப்பி அன்ஸ்பென்ட்னு தனியாக காட்டப்படும். அந்த அன்ஸ்பென்ட்னு காட்டி அந்த தொகையை திருப்பி இந்த மக்களுக்காகவே தான் பயன்படுத்த முடியும், திரும்பி வேறு யாருக்கும் பயன்படுத்த முடியாது. பேக்லாக் வேக்கன்சி மாதிரி
இது அப்படியே தான் இருக்கும். பேக்வர்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கும். சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல தாட்கோ லோன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் நம்ம இந்த மானிய கோரிக்கை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் பட்ஜெட்டுக்கு அப்புறம்.